கோட் படமே ரசிகர்களுக்கு ஸ்பெஷல் தான். இதுல இன்னொரு முக்கியமான ஸ்பெஷல் விஷயம் என்னன்னா, இந்த நடிகர் விஜயகாந்தை AI தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி 10 நிமிடங்கள் படத்துல கொண்டு வந்திருக்காங்க. இப்படங்கள்ல கேப்டனை பயன்படுத்த அனுமதி பெற வேண்டும்னு பிரேமலதா விஜயகாந்த் தெரிவிச்சிருக்காங்க. அதுல விஜய் கோட் படத்துல AI தொழில்நுட்பத்தின் மூலமாக விஜயகாந்தை கொண்டு வர போறதாக தகவல்கள் வெளியாகி இருந்தது. பிரேமலதா வெளியிட்ட அறிக்கையில், தமிழ் திரை உலகத்தை சேர்ந்த அனைவருக்கும் அன்பான வேண்டுகோள். புரட்சி கலைஞர் விஜயகாந்தை AI தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி திரைப்படங்கள்ல நடிக்க வைக்க போறதாக தொடர்ந்து செய்திகள் வெளிவந்த வண்ணம் இருக்கு. இது போன்ற செய்திகள் ஆடியோ வெளியீட்டு விழால உலவிட்டு வருது. அனுமதி இல்லாமல் பத்திரிகை செய்திகள், ஆடியோ வெளியீட்டு விழா போன்ற நிகழ்ச்சிகள்ல வெளியிடுவதை தவிர்த்துக் கொள்ள வேண்டும்னு கேட்டுட்டு இருக்காரு. விஜயின் அரசியல் வளர்ச்சி பிடிக்கவில்லை என்றும், அதாவது விஜயகாந்த் உயிருடன் இருக்கும் பொழுது ஒரு முறை கூட வந்து பார்க்கவில்லை என்பதும் மிகப்பெரிய காரணமாக சொல்லப்படுது. விஜய பிரபாகரன் ஒரு பேட்டியில், நான் விஜயை முதன்முறையாக அப்பா இறந்த பொழுது வந்து பார்த்த பொழுதுதான் பார்த்தேன் அப்படின்னு தெரிவிச்சிருக்காரு. இதை அவர் யதார்த்தமா சொல்லி இருந்தாலும் விஜய் ஒரு முறை கூட அப்பாவை வந்து பார்த்ததில்லை என்றதுதான் அர்த்தமாம். இந்த வருத்தம் அந்த குடும்பத்திற்கும் இருப்பதாக சொல்லப்படுது. மேலும் பிரேமலதா வெங்கட் பிரபு கிட்ட சில நிபந்தனைகளை விதித்ததாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கு. இதனால் படத்தின் இறுதி காப்பிக்காக வெங்கட் பிரபு காத்துட்டு இருக்காரு. இதனால கோட் படத்துல விஜயகாந்த் வருவாரா மாட்டாராங்கிறத பொறுத்திருந்துதான் பார்க்கணும்.